தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பெரிய ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? பட்ஜெட் இல்லைங்க. பட்ஜெட்டை வாசிச்ச நம்ம நிதியமைச்சர் தான். சட்டமன்றத்துல ஒரு மாநிலத்தோட நிதியமைச்சர் எப்படி பட்ஜெட் வாசிக்கணும்? தெளிவா, பொறுமையா, எண்களை பிழை இல்லாம வாசிக்கணும் இல்லையா? ஆனா நம்ம அமைச்சர் வாசிச்சதை பார்த்தா ஏதோ எல்கேஜி பையன் டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணி ஒப்பி வைக்கிற மாதிரி தட்டு தடுமாறி 75,000 இல்ல 7,500 அப்படின்னு எண்களை கூட தமிழ்ல சரியா சொல்ல தெரியாம முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஏதோ பதற்றத்துல தப்பு பண்ணிட்டாருன்னு பார்த்தா அவர் கொடுத்த ஒரு பதில் தான் இப்ப ஊரெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அப்படி என்னதான் அவர் சொன்னாரு, வாங்க முழுசா பார்ப்போம். நிதி அமைச்சர் தமிழ்ல எண்களை சொல்லவே தடுமாறுறத வச்சு எதிர்கட்சிக்காரங்க கூட கிண்டல் பண்ணல. ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து, ஐயா நீங்க நிறைய ஆங்கிலம் கலந்து பேசுறீங்க, கொஞ்சம் பிழை இல்லாம தூய தமிழ்ல வாசிங்களேன் அப்படின்னு ரொம்ப பணிவா ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? சரிங்க தம்பி, அடுத்த முறை திருத்திக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் 32 வருஷமா கல்வித்துறையில இருக்கிறேன், இதுதான் என்னோட ஸ்டைலு, நான் யாருக்கும் இதை மாத்திக்க முடியாது, நான் இப்படித்தான் பேசுவேன்னு ரொம்ப திமிரா சொல்றாரு. எனக்கு ஒரு சந்தேகம், எண்களை கூட தமிழ்ல ஒழுங்கா வாசிக்க தெரியாததுதான் உங்க யூனிக் ஸ்டைல் அமைச்சரே. 32 வருஷம் கல்வித்துறையில இருந்த உங்களுக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல தமிழ்ல வாசிக்கிறது கஷ்டமா இருக்கா? தப்ப சுட்டி காட்டினா திருத்திக்கிறதுக்கு பதிலா நான் இப்படித்தான் பேசுவேன்னு அடம்பிடிக்கிறதுக்கு பேரு பெருமை கிடையாது, அது தமிழ் மொழியின் மேல உங்களுக்கு இருக்கிற அலட்சியம். சரி, இதோடவாது விட்டாரா? அதுதான் இல்ல. அவர் தொடர்ந்து பேசும்போது, நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவம் எனக்கு அன்பையும் கருணையும் கத்துக் கொடுத்திருக்கு, எவ்வளவு தமிழ் படிச்சாலும் இது பலருக்கும் வராது அப்படின்னு பேசுறாரு. அமைச்சரே கொஞ்சம் நில்லுங்க. தமிழை ஒழுங்கா வாசிங்கன்னு சொன்னா நடுவுல மதத்தை எதுக்கு இழுக்கிறீங்க? தமிழ் படிச்சா அன்பு வராதுன்னு சொல்றது எந்த ஒரு நியாயம்? உங்க அன்பையும் கருணையும் தான் நாங்க பார்த்தோமே. உருட்டுக்கட்டைய தூக்கிக்கிட்டு உங்க தம்பி மனைவியை அடிக்க போனவர் தானே நீங்க? அததான் அன்புன்னு சொல்றீங்களா? அதுதான் உங்க கருணையா? கிறிஸ்தவ பள்ளியில படிச்சேன், அன்பையும் கருணையும் கத்துக்கிட்டேன்னு சொல்றீங்க. சரி, ஆனா அந்த அன்பும் கருணையும் முதல்ல நம்ம செயல்ல தெரியணும்ல. எவ்வளவு படிச்சாலும் தமிழ் வராதுங்கிறீங்க. படிப்பு வேற பண்பு வேறன்னு சொல்ல வரீங்களா? இல்ல தமிழ் மொழியில அன்பும் கருணையும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? உலகத்துக்கே அன்பை போதிச்ச திருக்குறள் பிறந்த மண் இது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு சொல்லி கொடுத்த எங்கள் தமிழ் மொழி இங்க வந்துட்டு தமிழ் படிச்சா அன்பு வராதுன்னு சொல்றது தமிழ் மொழியையும் அந்த மொழியை பேசுற ஒட்டுமொத்த மக்களையும் கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? நீங்க உங்க மதத்தை பத்தி பெருமையா பேசுறது தப்பில்லை. ஆனா அதே மதத்தை பரப்ப மேலை நாடுகள்ல இருந்து இங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாருங்க. ஜோசப் பெஸ்கிங் அப்படிங்கிற பாதிரியார் இங்க வந்து தமிழோட அழகை பார்த்துதான் தன்னுடைய பெயரை வீரமா முனிவர்னு மாத்திக்கிட்டு தமிழ்ல காப்பியம் எழுதினாரு. முதல்ல பைபிளையே தமிழ்ல அச்சிட்டது சீகன் பால்கு ஐயா தான். அவங்க எல்லாம் நான் வெள்ளைக்காரன், எனக்கு இங்கிலீஷ் தான் வரும்னு, நான் இப்படித்தான் பேசுவேன்னு பெருமையா நிக்கல. அவங்க காட்டின தமிழ் பற்றுல துளி கூட 32 வருஷமா இங்கேயே கல்வித்துறையில இருக்கிற உங்களுக்கு வரலையேன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கொஞ்சம் வருத்தமா இல்ல, ரொம்பவே வருத்தமா இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றங்கிறது வெறும் செங்கல்ல கட்டின கட்டிடம் இல்ல, அது தமிழர்களோட அடையாளம். ஒரு சாதாரண குடிமகன் தப்பா பேசினா பரவாயில்ல, ஆனா ஒரு மாநிலத்தோட அமைச்சர் பதவியில இருக்கிறவரு தமிழை தப்பா பேசிட்டு இதுதான் என்னோட ஸ்டைல்னு நியாயப்படுத்துறது ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. தவறை திருத்திக்கிறது தான் தலைவனுக்கு அழகு. நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்றது அதிகாரத்தினர். இத நாங்க சொல்லல, நீங்க பேசின வீடியோவே சாட்சி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? அமைச்சர் பேசினது நியாயமா? எண்களை தப்பா வாசிச்சுட்டு இது என் ஸ்டைல்னு சொல்றத உங்களால ஏத்துக்க முடியுதா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழுக்காக நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உங்க அன்பையும் கருணையும் தான் நாங்க பார்த்தோமே. உருட்டுக்கட்டைய தூக்கிக்கிட்டு உங்க தம்பி மனைவிய அடிக்க போனவர் தானே நீங்க? அதை தான் அன்புன்னு சொல்றீங்களா? அதுதான் உங்க கருணையா? கிறிஸ்தவ பள்ளியில படிச்சேன், அன்பையும் கருணையும் கத்துக்கிட்டேன்னு சொல்றீங்க. சரி, ஆனா அந்த அன்பும் கருணையும் முதல்ல நம்ம செயல்ல தெரியணும்ல. எவ்வளவு படிச்சாலும் தமிழ் வராதுங்கிறீங்க. படிப்பு வேற பண்பு வேறன்னு சொல்ல வரீங்களா? இல்ல தமிழ் மொழியில அன்பும் கருணையும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? உலகத்துக்கே அன்பை போதிச்ச திருக்குறள் பிறந்த மண் இது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு சொல்லி கொடுத்த எங்கள் தமிழ் மொழி இங்க வந்துட்டு தமிழ் படிச்சா அன்பு வராதுன்னு சொல்றது தமிழ் மொழியையும் அந்த மொழியை பேசுற ஒட்டுமொத்த மக்களையும் கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா?
நீங்க உங்க மதத்தை பத்தி பெருமையா பேசுறது தப்பில்லை. ஆனா அதே மதத்தை பரப்ப மேலை நாடுகள்ல இருந்து இங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாருங்க. ஜோசப் பெஸ்கிங் அப்படிங்கிற பாதிரியார் இங்க வந்து தமிழோட அழகை பார்த்து தான் தன்னுடைய பெயரை வீரமா முனிவர்னு மாத்திக்கிட்டு தமிழ்ல காப்பியம் எழுதினாரு. முதல்ல பைபிளையே தமிழ்ல அச்சிட்டது சீகன் பால்கு ஐயா தான். அவங்க எல்லாம் நான் வெள்ளைக்காரன், எனக்கு இங்கிலீஷ் தான் வரும்னு, நான் இப்படித்தான் பேசுவேன்னு பெருமையா நிக்கல. அவங்க காட்டின தமிழ் பற்றுல துளி கூட 32 வருஷமா இங்கேயே கல்வித்துறையில இருக்கிற உங்களுக்கு வரலையேன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கொஞ்சம் வருத்தமா இல்ல, ரொம்பவே வருத்தமா இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றங்கிறது வெறும் செங்கல்ல கட்டின கட்டிடம் இல்லை, அது தமிழர்களோட அடையாளம். ஒரு சாதாரண குடிமகன் தப்பா பேசினா பரவாயில்ல, ஆனா ஒரு மாநிலத்தோட அமைச்சர் பதவியில இருக்கிறவரு தமிழை தப்பா பேசிட்டு இதுதான் என்னோட ஸ்டைலுன்னு நியாயப்படுத்துறது ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. தவறை திருத்திக்கிறது தான் தலைவனுக்கு அழகு. நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்றது அதிகார திமிரு. இத நாங்க சொல்லல, நீங்க பேசின வீடியோவே சாட்சி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? அமைச்சர் பேசினது நியாயமா? எண்களை தப்பா வாசிச்சுட்டு இது என் ஸ்டைலுன்னு சொல்றத உங்களால ஏத்துக்க முடியுதா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழுக்காக நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.